Hi viewers, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சிக்கன் சூப் ரெசிபி அதுதான் சொல்ல போகிறேன். இது வந்து குழந்தைகளுக்கான சிக்கன் சூப். அதாவது 12 மாதத்துலேருந்து இந்த சூப் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. ஏன்னா நாம் இதில் சிக்கன் மட்டும் போட போகிறது இல்லை, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி, பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து காரம் வேணும் அப்படிங்கிறவங்க அது வச்சுக்கலாம், இல்லைனா அது தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். 5 பேபி கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர், சும்மா ஒரு 2-3 பூ இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இதில் நீங்கள் பீன்ஸ், பச்சை பட்டாணி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போது கேரட் அண்ட் காலிஃப்ளவர் மட்டும்தான் இதில் சேர்க்க போகிறேன். 1/2 கப் அளவு சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சூப் வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம், ப்ரெஷர் குக்கரில். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம குக்கரை வந்து ஸ்டவ்வில் போட்டாச்சு. அது நல்லா சூடானதும் இப்போ நாம் அதில் வந்து தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நாம் அதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 லவங்கம், சின்னதாக 2 பட்டை போட்டுக்கோங்க. வாசனைக்கு 4 கருவேப்பிலை இலை அதில் போட்டுக்கோங்க. இப்போ நாம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதக்கிட்டு இப்போ நாம் அதில் அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அந்த 1 இயர் ஆகும்போதே நாம் அவங்களுக்கு கொஞ்சம் காரத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, காரம் கொடுக்காமலே வெறும் தயிர் சாதம், பருப்பு சாதம்னே பழகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து 10 வயசு வரைக்கும் காரமே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து 1 வயசு அவங்களுக்கு ஆகும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காரத்தை கொடுத்து அவங்களுக்கு பழக வைக்கணும். நாம் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் அதில் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்துருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஜீரகம் அதில் போட்டிருக்கோம், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதனால் ஜீரக பவுடரும் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா நாம் கடைசியாக இறக்கும்போது மிளகுத்தூள் அதில் போட போகிறோம். ஏன்னா மிளகு வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாம் அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 3 கப் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. விட்டுட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் வைக்கணும். குக்கர் வந்து இப்போ 4 விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இறங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நாம் இதில் இருக்கிற கேரட், காலிஃப்ளவர், அந்த காய்கறிகள், சிக்கன் எல்லாத்தையும் நாம் இப்போ தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த ஏஜுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட் வந்து சாப்பிட பழகிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இதை தனியாக வந்து நம்ம பவுலில் போட்டு கொடுத்தோன்னா அவங்க ஒரு கேரட்டாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிக்கன் சாப்பிட கொடுக்கும்போது நல்ல சின்ன சின்ன இதழாக பிச்சுட்டு அது அப்புறமா அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மென்று சாப்பிட்டு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அப்படி கொடுத்தீங்கன்னா தொண்டையில் அடைச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து சிக்கனை நல்லா பிச்சு சின்ன சின்ன இதழாக கொடுங்க. காய்கறிகளையும் சிக்கனையும் இப்போ நாம் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ நாம் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் போட வேண்டாம். இப்போ நாம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நாம் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போது சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப். பாய்.